ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பருப்பு இல்லாமல், தேங்காய் இல்லாமல், மசாலா எதுவும் அரைக்காமல், காய்கறி எதுவும் இல்லாமல், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டுமே வச்சு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக ஒரு சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 6 பல் பூண்டை ஒன்று நசுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டை முழுசாக போடுறதோட இந்த மாதிரி நசுக்கி சேர்த்தா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு இப்போவே போட்டுட்டோம்னா சீக்கிரமாக வேகும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி அப்படியே இருந்தால் இந்த சாம்பாருக்கு நல்லா இருக்காது. நல்லா குழஞ்சி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு செக் பண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கரண்டி இட்லி மாவை 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி பேனில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா சாம்பாரும் புளிப்பாக இருக்கும். அதனால் ரொம்ப புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் ஆறுனதும் இன்னும் கெட்டியாகும். அதனால் தண்ணியாகவே வச்சுக்கலாம். கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நிஜமாகவே இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.